ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். வளரும் பாரதம். நேயர்களே வணக்கம். இன்றைய வளரும் பாரதம் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாரத பிரதமரின் சிறப்பு திட்டத்தின் கீழ் ஹவுசிங் ஃபார் ஆல், அதாவது அனைவருக்கும் வீடு என்ற புதிய திட்டத்தால் வீடற்ற அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் இலவச வீடு, வட்டி சலுகையில் வீட்டு கடன் வசதி மத்திய மாநில அரசு உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பணிகள் குறித்த விரிவான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குடிசை பகுதி மாற்று வாரிய மதுரை மண்டல செயற்பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்கள். குடிசை மாற்று வாரியத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன சார்? குடிசை பகுதி வாழ் மக்களுக்காக அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி குறைந்த விலையிலே வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்பது குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் முக்கியமான நோக்கம். இப்போ நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய இந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய செயல்பாடுகள் எல்லையின் பக்கத்தில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் உள்ளடங்கி? மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் என்ற 5 மாவட்ட பகுதிகளில் நாங்கள் எங்களுடைய செயலாக்கம் இருக்கு. பயனாளிகள் தேர்வு பக்கத்தில் என்னென்ன நம்ம பார்க்குறோம் சார்? ஒவ்வொரு விதமான திட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான பயனாளிகள் இருக்காங்க. பாரத பிரதமர் அவர்களின் அனைவருக்கும் வீடு திட்டம் செயல்படுத்திக்கிட்டு வரோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு திட்டத்தின்படியும் அவங்க மத்திய மாநில அரசுகளின் உதவியுடன் அவங்களுக்கு மானியமாக 2.1 லட்சம் பணம் அவங்களே வீடு கட்டிக்கொள்வதற்காக நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு சொந்தமாக பட்டா அல்லது இடம் இருக்கணும். வேறு இடத்துல அவங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது. அவங்களே சொந்தமாக வீடுகளை கட்டிக்கொள்ளணும். அதுக்கு பேஸ்மெண்ட்டு போட்ட உடனே ஒரு 50,000, லிண்டல் போட்ட உடனே ஒரு 50,000, மேலே ரூஃப் காங்கிரீட் போட்ட உடனே ஒரு 50,000, அனைத்து பணிகளும் முழுமையாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு 60,000, மொத்தமாக 2,10,000 அவங்க வங்கி கணக்கிலே நாங்கள் அவங்களுக்கு செலுத்துகிறோம். முதல் கட்டமாக பைலட் ஸ்கீமாக ஒரு 4-5 ஸ்கீம் இங்கே மதுரையில் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆனையூர்ன்ற பகுதியிலையும், சத்தியமூர்த்தி நகர், சுயராஜபுரம், அஹிம்சாபுரம், மிளகரணை பண்ணிட்டு இருக்கோம். மொத்தத்துக்கு ஹவுசிங் ஃபார் பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி ரெடி பண்ணலான்னு இருக்கோம். அந்த ஹவுசிங் ஃபார் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா எல்லா பகுதிகளுக்குமே 2022 வரைக்கும் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்த சொல்லி நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கு ஹவுசிங் ஃபார் ஆல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ரெடி பண்ணி செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் வீடு திட்டம்ன்றது 4 பிரிவுகளை உள்ளடக்கியது. அப்போ முதல் பிரிவு என்ன அப்படின்னு சொன்னால், லேண்ட் அஸ் அ ரிசோர்ஸ். லேண்ட் ஏற்கனவே தனியார் இடத்துலையோ அல்லது ஒரு கவர்மெண்ட் இடத்துலையோ குடிசை ஆக்கிரமிப்புகள் இருந்து அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி மக்களை நாங்கள் ஒருங்கிணைச்சு அவங்கள்ட்ட மீட்டிங்லாம் போட்டு அவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு அந்த இடத்துல வெர்டிகலாக கட்டி கொடுத்துட்டு அந்த மிகுதியான இடத்த லேண்ட் அஸ் அ ரிசோர்ஸ் அதே அவங்களுக்கே அந்த வீட்டுக்கு உண்டான செலவுகள்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறது. இது பிரிவு 1ன்னு சொல்கிறது. இதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு மத்திய அரசாங்கம் மானியமாக வழங்குது. இது வெர்டிகல் 1ன்னு சொல்கிறோம். இந்த வெர்டிகல் 1ல் லேண்ட் அஸ் அ ரிசோர்ஸ்னு சொல்லி வரதுனால லேண்ட் காஸ்ட் எந்த இடத்துல ஜாஸ்தி இருக்குது அந்த நகரங்களுக்கு, பெருநகரங்களுக்கு இது சாத்தியமாகும். இப்போ நம்ம மாதிரி ஊர்களில் இது சாத்தியம் பண்ணுறது ரொம்ப கம்மி. 2வது பிரிவு இருக்குது. இது CLSSன்னு சொல்லுவாங்க, அதாவது கிரெடிட் லிங்க் சப்சிடி லோன். இதில் பொதுவாக வீடு கட்டுவதற்கு நம்மளுக்கு 10% வங்கியில் கடனுக்கு வட்டி போடுறாங்க. சாதாரணமாக வீடு கட்டுவதற்கு 9-10% போடுறாங்க. இந்த CLSS, அதாவது பாரத பிரதமர் அவர்களின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு 6.5% வரைக்கும் வட்டி இல்லை மானியம் கிடைக்கும். அப்படி மானியம் கிடைக்கல 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும், 300 சதுரடினா 3 லட்சம், 600 சதுரடினா 6 லட்சம். ஸோ 300 சதுரடிலிருந்து 600 சதுரடிக்குள்ளே எவ்வளோ கட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அவங்களுக்கு லோன் கிடைக்கும். அந்த 6.5% சப்சிடி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால லாங் டேர்மில் 20 வருஷம் பீரியடில் அவங்க EMI கட்டையில் அவங்களுக்கு சுமார் 2 லட்சம் வரைக்கும் மானியமாக கிடைக்கும், சப்சிடியாக கிடைக்கும். வட்டியில் ஒரு பகுதி அவங்களுக்கு சப்சிடியாக கிடைக்கிது, ஒரு பகுதி அவங்க கட்டணும். இதுக்கு நோடல் ஏஜென்சின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது லோக்கல் பாடி, அதாவது மதுரை மாநகராட்சி, மதுரையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நகராட்சி பகுதியெல்லாம் இருந்தால் அந்த நகராட்சிகள் இதுக்கு நோடல் ஏஜென்ட். வங்கிகளுடைய வரையறைக்கு உட்பட்டு மக்கள்கிட்ட அப்ளிகேஷன் வாங்கி அவங்க கொடுத்து செயல்படுத்தணும். இது பிரிவு 1, பிரிவு 3, பிரிவு 4, இந்த 3 பிரிவுக்கும் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் தமிழ்நாட்டுக்கு நோடல் ஏஜென்ட். இப்போ பிரிவு 3ல் அஃபோர்டபுள் ஹவுசிங் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. புறம்போக்கு நிலங்கள் நிறையா இருக்குது. நீர்நிலை புறம்போக்கு, ஹைவேஸு, ரயில்வேஸு,
மிலிட்ரி லேண்டு, இந்த மாதிரி அரசு ஆட்சியபரமான புறம்போக்கு நிலங்களில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி குடிசை போட்டு இருப்பாங்க சிலவங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம வந்து அப்படியே விட்டேத்திய விட முடியாது. ஸோ இவங்களுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு வரோம். அதே வந்து நம்ம அரசுலேயே வந்து லேண்டை வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வாங்கி அவங்களுக்கு வேறு இடத்துல வந்து ரீலொகேஷன் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது மானியம் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 1.5 லட்சம் மானியம் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மானியம் கொடுக்குறாங்க. இதில் 15% வரைக்கும் பயனாளி பங்களிப்பு வரும். 6 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் 75,000 ரூபா வரைக்கும் அவங்க வந்து பயனாளி பங்களிப்பு வரும். அப்படி பயனாளி பங்களிப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து பிரிவு 3 வெர்டிகல் 3ன்னு சொல்லக்கூடிய பிரிவு 3ல் கட்டணம் கட்டி அவங்களுக்கு குடியமர்த்துறோம். இது வந்து ரீலொகேஷன் ப்ரோக்ராம் மாத்திரம் இல்லை, இன்சிச்சு ரீடெவலப்மெண்ட் சொல்லி அதே இடத்துல சப்போஸ் ஒரு 10க்கு 10 குடிசை போட்டு இருப்பாங்க, சுமார் 345 சதுரடிக்கு மேலே தான் நம்ம கட்டுறோம். இப்போ கட்டுற வீடுகள்லாம் அதில் வந்து உங்களுக்கு ஹால் வந்துடுது, ஒரு பெட்ரூம் வந்துடுது, டாய்லெட் பாத்ரூம் தனியாக வந்துடுது, சின்ன கிச்சன் ஒன்று வந்துடுது. அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்து, ரோடு உள்பட எல்லாமே செஞ்சு கொடுத்து, எலக்ட்ரிக் பவர் கனெக்ஷன் லைன் உட்பட நம்ம வாங்கி கொடுத்து நம்ம வந்து பண்ணிடுறோம். பிரிவு 3 அடிப்படையில் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து இப்போ வந்து பூங்கா நகர் அப்படின்ற ஏரியாவில் மதுரையில் ஒரு 76 வீடு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட பேசி அவங்கள வந்து வேறு இடத்துல கொஞ்ச நாளைக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அது வந்து கார்பரேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1.5 லேக் வந்து அந்த ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. இவங்க ஷேர் வந்து 15% கொடுக்குறாங்க. பேலன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கிறது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இப்போ அனைவருக்கும் வீடு திட்டத்தின் அடிப்படையில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், குடும்ப வருமானம் வந்து 3 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது ஏழ்மையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்த திட்டம் பயன்படும். இரண்டாவது அவங்க வந்து இடம் வச்சுருக்கணும், சொந்த இடம் இருக்கணும். ஒரு 300 சதுரடி கார்பெட் ஏரியா மாதிரி அவங்க வீடு கட்டிக்கிறதுக்கு, அவங்க ஏற்கனவே ஓட்டு வீடாக இருக்கும் அவங்களுக்கு, அந்த ஓட்டு வீடை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அவங்களே தான் கட்டிக்கிறணும். ஆனால் அந்தந்த ஸ்டேஜில் அவங்க ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு கொடுக்கணும். இது போக வந்து 4B ஃபார்ம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃபில்அப் பண்ணிடுவோம். அதில் வந்து எல்லா ஆதார் டீட்டெயில் உட்பட எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். பேங்க் டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸ், அவங்க குடும்ப உறுப்பினர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து PMA வெப்சைட், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, அந்த இதில் வெப்சைட்டில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து அட்டாச் பண்ணிடுவோம். யார் பயனாளியாக வர விரும்புகிறாங்களோ அவங்கள வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஜியோ டேக்கிங் சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க வந்து கட்டணம் கட்டி முடித்தோடனே எங்களுக்கு தெரிவித்த உடனே நாங்கள் அதை வந்து டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து ஜியோ டேக் பண்ணி நேராக அந்த வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ இந்த நேரத்தில் இப்போ இந்த இடத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்றது இமீடியட்டாக இப்போவே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இமீடியட்டாக வந்து ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து அடுக்குமாடி வீடுகள், தனி வீடுகள் நீங்கள் வாங்கையில் ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புனா பிரதம மந்திரியோடைய திட்டத்திலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா வந்து கழிச்சிட்டு நீங்கள் 8 லட்ச ரூபா கட்டினா உங்களுக்கு சொந்த வீடாக கட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த திட்டம் இதில் பொருந்துமா எப்படி சார்? இது இல்லை, குடும்பத்தில் அல்லது ஒரு நபருக்கு வந்து ஏற்கனவே எந்த இடத்துலையும் வீடு இல்லாமல், எந்த விதமான இடமும் இல்லாமல் முதன்முறையாக வீடு வாங்குறாங்க அல்லது வீடு நம்ம வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் வந்து பயனடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே அணுகணும் சார் அவங்க? எங்களுக்கு தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் ஆஃபீஸ் வந்து ஜவஹர் ஆஸ்பத்திரிக்கு எதிராக KK மெயின் ரோட்டில் இருக்குது. அங்கே நேரடியாக வந்து அணுகலாம். இப்போ மொத்தம் எங்களுக்கு 2 லட்சம் வீடுகளை இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. வருஷத்துக்கு 2 லட்சம் வீடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 லட்சம் வீடை நாங்கள் வந்து கவர் பண்ணுறதுக்கு எங்களை பார்ட்டுக்கு வந்து எவ்வளோ வீடு கொடுத்துருக்காங்களோ அந்த வீடை நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம். இப்போ மதுரை மண்டலத்துக்கு எவ்வளோ குறியீடு சார்? மதுரை கோட்டத்துக்கு வந்து இப்போ 14,794 வீடுக்கு வந்து எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அனைவருக்கும் வீடு திட்டம் எல்லாருக்கும் உண்டு. அதில் வந்து தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் வந்து கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவும் முனிசிபாலிட்டி லிமிட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் மட்டும்தான் நாங்கள் வந்து பஞ்சாயத்துக்கு இன்னும் போகல. நம்ம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும், டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த லோக்கல் பாடி வந்து பொறுப்பு. அவங்க ஏடி டவுன் பஞ்சாயத்து, அவங்க வந்து டவுன் பஞ்சாயத்து பார்த்துக்குருவாங்க. அவங்களுக்கும் அந்த திட்டத்தில் அடிப்படையில் வீடு, பசுமை வீடுகள் மற்றும் அனைவருக்கு வீடு திட்டம் 2 திட்டம் செயல்படுத்துகிறாங்க. எங்கெல்லாம் வந்து எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்காங்களோ, வசதி இல்லாமல் இருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே வீடு கொடுக்கணுன்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் அவங்க எல்லாத்தையுமே வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். முன்னாடியெல்லாம் ஒரு கிராமம்னு எடுத்தீங்கன்னா ஒரு 25 விழுக்காடு வந்து குடிசைகள் இருக்கும், ஓட்டு வீடுகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி தலைகளை அப்படியே மாறிடுச்சு. எல்லாமே காங்கிரீட் வீடுகளாக மாறி. உண்மைதான். ஏன்னா அரசாங்கம் வந்து அந்த அளவுக்கு வீடு கட்டுவதற்கான ஒரு திட்டத்தை வந்து முன்னிலைப்படுத்தி, அது ஏன்னா வீடு கட்டுற திட்டம்ன்றது வந்து உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு மனிதனுக்கு வேண்டிய 3 அத்தியாவசிய தேவைகள். இந்த அத்தியாவசிய தேவைகளில் வந்து இந்த வீடு கட்டுறதுன்றது வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க.
உணவுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இருப்பிடத்துக்கும் வீடுகளுக்கும் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பேர் மாறிக்கிட்டே வரும். ஒரு அரசாங்கம் வரையிலும் ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு நடந்துக்கிட்டு அனைவருக்கும் வீடு. உண்மையிலே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க சார். ஒரு வெளிப்படைத்தன்மையோட மக்களுக்கான சிறப்பு திட்டங்கள் என்ன இருக்குது, என்னென்ன வாய்ப்புகள் அதில் இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அலுவலக அலைபேசி சொன்னீங்கன்னா நம்ம நேயர்கள் தொடர்பு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க சார். அலுவலகத்துக்கு டெலிஃபோன் இருக்குது 2530-480 2530-480. மதுரை முன்னிணைப்பாக 0452 அப்படின்றத முன்னாடி போட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அங்கே அதுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்க விவரங்கள் சொல்வதற்கு. அங்கே வச்சுருக்கோம், டேபிளில் வச்சுருக்கோம். அவங்க விவரம் சொல்லுவாங்க, நேரடியாக அணுகலாம். பெட்டிஷன் இப்போ கலெக்டர்கிட்ட கொடுத்தாலும் நம்ம அந்த பெட்டிஷனுக்கு நம்மளுக்கு வந்துடுது. அதையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும். இப்போ நான் நிர்வாக பொறியாளராக இருக்கிறேன். எனக்கு கீழே 4 உதவி நிர்வாக பொறியாளர் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு உதவி நிர்வாக பொறியாளர் கீழே 3 உதவி பொறியாளர் பணியாற்றிட்டு இருக்காங்க. ஸோ உதவி பொறியாளர் ஃபீல்டில் போய் எல்லாமே பார்த்துட்டு வர்றதை உதவி நிர்வாக பொறியாளர் போய் செக் பண்ணுவார் எல்லாத்தையுமே. அவங்க வேலை செஞ்சுட்டு ஸ்டேஜஸ் சொன்ன உடனே அவங்க பேமெண்ட்டுக்கு அவங்க என்ட்ரி போட்டு கொடுத்த உடனே, ரெக்கார்ட் பண்ணி கொடுத்த உடனே அதை உதவி நிர்வாக பொறியாளர் சைட்டில் போய் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது அவருக்கு திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் அவர் பேமெண்ட்டுக்கு எங்களுக்கு அனுப்புவார். அது எங்களுக்கு ஆஃபீஸுக்கு நாங்கள் பேமெண்ட்டை அந்தந்த வங்கி கணக்கிலே நேரடியாக NEFTன்னு சொல்லுவோம். அந்த வங்கி கணக்கிலே டைரெக்டாக போகிறதுனால இங்கே இந்த இடைத்தரகர் அது இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுமையாக இப்போ நம்ம என்ன அமௌண்ட் நம்ம கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட்டு ஒரு பைசா கூட செதற இல்லாமல் நேரடியாக அவங்க கணக்கில் போய் சேர்ந்துருது. அதனால் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ அந்த வகையில். இப்போ நமக்கு மற்ற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சிமெண்ட் கொடுக்குறாங்க, கம்பி கொடுக்குறாங்க, நம்மளுடைய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையிலன்னு. இந்த திட்டத்தில் அப்படி அவங்க அணி வாங்கிக்கிற வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு பயனாளிக்கும் ஒர்க் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த ஒர்க் ஆர்டரை அவங்க என்ன பண்ணணும், நேரடியாக கலெக்டர் அலுவலகத்துலேருந்து VO ஆஃபீஸில் போயிட்டு அவங்கக்கிட்ட அதை அவங்க மனுவாக எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சதுரடிக்கு இத்தனை மூடை அப்படின்றத குறைந்த விலையில் அவங்களுக்கு சிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க. நாங்கள் அது டைரக்ஷன் கொடுத்துறோம். அந்த மாதிரி எந்தெந்த வழியில் அவங்களுக்கு இந்த மாதிரி குறைவான பொருள் கிடைக்கும். ரெண்டாவது இப்போ 10 வீடு 20 வீடு நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் வாங்கினா அமௌண்ட் கூட வரும். அவங்க 10 பேரையும் ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு லோடா சிமெண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு லோடா மணல் எடுத்துக்கோங்க, ஒரு லோடா கம்பி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கிட்டு எல்லாம் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் கம்மியாகும், மற்ற செலவுகள்லாம் கம்மியாகும். இரண்டாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களே அந்த வீடுகளை கட்டுவதற்கு நீங்களே உங்களுடைய உடல் உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வகையில் உங்களுக்கு செலவு கம்மியாகும். ஸோ எந்தெந்த வகையில் உங்களுக்கு செலவு கம்மியாகும். அதே நேரத்தில் டெக்னிக்கலாக அந்த பில்டிங் சவுண்டாக இருக்கணும் இல்லையா, லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணும், சவுண்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவுரைகள் அப்பப்போ நாங்கள் சைட்டில் போடணும். அதே மாதிரி தளஜலத்துக்கு எவ்வளோ போடணும், தளம் போடுறதா இருந்தால் கம்பி எப்படி போடணும், எப்படி எந்த மாதிரி போடணும், காங்கிரீட் எப்படி போடணும். முக்கியமாக காங்கிரீட் போடுறதுல தான் கம்பியிலையும் சிமெண்ட்லேயும் அதிகமாக செலவாயிடும் உங்களுக்கு. அது பார்க்கறதுக்கு லேசாக தெரியும், நிறைய செலவை இழுத்துரும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக நம்ம கணக்கு போட்டு இவ்வளோ தான் நீங்கள் பண்ணால் போதும், இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்றத கரெக்டாக வரையறுத்து நம்ம சொல்லல. அதை அவங்க மக்கள் கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயன்பாடு. ஆமாம், ரொம்ப நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க சார். ஆமாம். இதுவரை இன்றைய வளரும் பாரதம் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம் பற்றி குடிசை பகுதி மாற்று வாரிய மதுரை மண்டல செயற்பொறியாளர் N. பாண்டியராஜன் அவர்கள் பங்கேற்ற உரையாடல் கேட்டோம். உடன் பங்கேற்றவர் மதுரை பொன் தனபாலன் அவர்கள். இத்துடன் இன்றைய வளரும் பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.